மகா பெரியவா திருவடியிலே சரணம். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகா பெரியவாளை தரிசனத்துக்கு வந்தாலும் தன்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் பக்தர்கள் யாரும் என்பதை மகான் இனம் கண்டு கொள்வார். அவர்களிடம் அவர்கள் பூர்வீகத்தை கூறி ஆசி வழங்குவது அவரது வாடிக்கை. மகா பெரியவாளின் மனசுக்கு பிடித்த புண்ணிய ஸ்தலங்களில் கலவையில் அவருடைய பரம பக்தரான லட்சுமி நாராயணன் என்பவர் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். ஆச்சாரியால் கலவையில் இருந்த சமயங்களில் அவரை தரிசிக்க வரும் விஐபிகள் எல்லாம் சற்று இளைப்பாற உகந்த இடமாக இருந்தது அந்த போஸ்ட் மாஸ்டர் வீடு. ஒரு சமயம் இவரிடம் மகா பெரியவா தனக்கு கைங்கரியம் செய்யும் ஓர் அன்பரை அனுப்பினார். போஸ்ட் மாஸ்டரின் அவர் சொன்ன தகவல் இதுதான்: உங்களை பெரியவா பெங்களூருக்கு போக சொல்லி உத்தரவாயிருக்கு, அவ்வளவுதான். அவர் சொன்ன விஷயம் ஏன், எதற்கு, பெங்களூரில் எந்த இடத்தில் என்றெல்லாம் ஒரு தகவலும் தெரியவில்லை. சரி, விபரம் தெரிந்து கொள்ளலாம் என்று கலவை அதிஷ்டானத்திற்கு சென்றார். அங்கே மகா பெரியவாளின் அணுக்கு தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட விவாக நிகழ்ச்சியை சொல்லி அதற்குத்தான் உங்களை பெரியவா அனுப்ப சொல்றாரா என்று சொல்ல இவருக்கு தயக்கமும் லேசான பயமும் இருந்தது. காரணம், ஒரு சின்ன கிராமத்தில் கீழ்மட்ட அதிகாரியான கலவை போஸ்ட் மாஸ்டர் இவர் மகா பெரியவா அனுகிரகத்தோடு பிரசாதத்தோடு இவரை அனுப்பும் காரணம், தபால் இலாக்காவில் உச்சக்கட்ட அதிகாரியான போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் வீட்டு கல்யாண விசேஷ தயங்கினாலும் மகா பெரியவா உத்தரவு கீழ்ப்படிதான் ஆக வேண்டும் என்று புறப்பட்டு சென்றார். தயங்கி போனவருக்கு அங்கே பிரமாதமான வரவேற்பு. உபகாரம் அனைத்து அந்த நடமாடும் தெய்வத்தின் பிரதிநிதி என்பதால் என்று அடக்கமாக இருந்தார். கல்யாணம் முடிந்ததும் மிக தடபுடலான கவனிப்புக்கு பின் தாம்பூல மரியாதை செய்து அனுப்பும் போது கையில் 51 ரூபாயும் வைத்து கொடுத்தார் அந்த உயரதிகாரி. அந்த காலகட்டத்தில் அது மிகவும் பெரிய தொகை. ஊருக்கு வந்தவுடன் பெரியவாளை தரிசிக்க சென்றார். கல்யாணத்துக்கு வந்த விபரங்களை அளித்த 51 ரூபாயை பற்றி சொல்லி பணத்தை பெரியவாளிடம் சமர்ப்பித்தார். ஆனால் மகான் அப்பணத்தை அவரே எடுத்து வைத்து கொள்ளும்படி சொன்னார். அப்பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு டப்பாவில் போட்டு வைத்தார் அவர். அதன் பிறகு பலமுறை மகா பெரியவாளை தரிசனம் செய்ய வரும் தருணத்தில் அவர் கேட்டும் மகானிடமிருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. பல மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்த போஸ்ட் மாஸ்டரின் பெற்றோர் காசி யாத்திரை புறப்பட அதற்கு முன் மகா பெரியவாளிடம் ஆசை வாங்க அழைத்து வந்தார். அந்த சமயத்தில் மகா பெரியவா அவர்களை அனுகிரகித்து விட்டு, போஸ்ட் மாஸ்டரின் நீ பெங்களூர் கல்யாணத்திலே கொடுத்த பணத்தை என்ன செய்யறதுன்னு கேட்டுண்டே இருந்தியே, அதை உன் தகப்பனாரிடம் கிட்ட கொடு. போற வழியிலே இருக்கிற கோவில்களிலெல்லாம் இருக்கிற உண்டியில ஒவ்வொரு ரூபாயா போட்டுட்டு வரட்டும் என்றார். அப்படியே தந்தையிடம் அந்த தொகையை ஒப்படைத்தார். அந்த தம்பதியும் இனிதே காசி யாத்திரை சென்று திரும்பினார். போஸ்ட் மாஸ்டரின் அப்பா புறப்பட்டது முதல் திரும்பும் வரை எந்தெந்த கோவில் தரிசித்து உண்டியல் 1 ரூபாய் செலுத்தினார் என்பதை மிகவும் சிரத்தையாக குறித்து கொண்டு வந்திருந்தார். ஊருக்கு வந்த மறுநாள் காலை பெரியவாளை தரிசிக்க தீர்மானித்தார். முன் இரவில் தன் கடைசி மகனிடம் தான் உண்டியல் பணம் செலுத்திய கோவிலின் பட்டியலை ஒரு தாளில் தெளிவாக எழுதி கொடுக்கும்படி கேட்டார். அந்த மகன் ரொம்ப அலட்சியமாக, பெரியவா கிட்ட நீங்க சொன்னபடி உண்டியலையெல்லாம் கோவில்ல போட்டுட்டுன்னு சொல்லு, அவ உன்கிட்ட என்ன லிஸ்டா கேட்க போறா என்று சொல்ல அவர் அமைதியாகத்தானே அதை எழுதி வைத்து கொண்டார்.
மறுநாள் அதிகாலை போஸ்ட் மாஸ்டர் குடும்பமே மகா பெரியவா தரிசனத்துக்கு சென்றார்கள். அப்போது கூட்டமே இல்லை. காசி யாத்திரை பெரியவா அனுகிரகத்தினால் நல்லபடியாக நிறைவேறியது என்று கூறி கங்கா ஜலத்தை அவரிடம் சமர்ப்பித்துவிட்டு கோயில்களில் 50 ரூபாவை சேர்த்தாயிற்று என்று போஸ்ட் மாஸ்டர் தந்தையின் சார்பாக பெரியவாவிடம் கூறினார். பெரியவா ஒரு புன்னகையோடு கேட்டு ஆசீர்வதித்துவிட்டு விறுவிறென்று உள்ளே போய்விட்டார். கடைசி மகன், நான் அப்பவே சொன்னேனே, அது போலத்தான் பெரியவா செஞ்சா. ஒவ்வொரு கோவிலா நீங்க எழுதி படிக்க அதை கேட்கிற மாதிரி மகா பெரியவாளுக்கு டைம் இருக்கு என்று அலுப்பான குரலில் கேட்டான். தந்தை இவன் சொன்னதை காதில் போட்டுக்கொண்ட மாதிரி தெரியவில்லை. அடுத்த சில மணி நேரத்தில் மகா பெரியவா தரிசனம் தர வந்தபோது நிறைய விஐபிகள் வேறு வந்து விட கூட்டம் திமறியது. நகர்ந்து நகர்ந்து கிட்டத்தட்ட அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. இவர்கள் 40 அடி பின்னால் சென்றுதான் நிற்க முடிந்தது. மகா பெரியவா தரிசனம் தர வெளியே வந்தார். பக்தர் முண்டியடித்து கொண்டு முன்னே வர எல்லோரையும் கையமர்த்தி விட்டு தம் கையை உயர்த்தி போஸ்ட் மாஸ்டர் குடும்பத்தை மட்டும் கூப்பிட்டு பக்கத்தில் வர சொன்னார். கூட்டம் வழிபவிட பெரியவாளின் அருகே வந்து வணங்கினார்கள். இப்போது மகா பெரியவா கணீரென்று கேட்டார். உன் தகப்பனார் அந்த 51 ரூபாவை எந்தெந்த கோவிலில் போட்டாருன்னு கேளு. அந்த கோவில் பேரெல்லாம் எழுதி வந்திருக்கிறாயா என்று அதை ஒவ்வொன்றா படி. சிலிர்த்து போனார்கள் அவர்கள். போஸ்ட் மாஸ்டர் நிதானமாக பட்டியலை படிக்க ஆரம்பித்தார். அதை மிகவும் அமைதியாக கேட்ட மகான் ஒவ்வொரு கோயிலாக கேட்டு அங்கே உள்ள சுவாமிகளின் பெயர் போன்ற விவரங்களை கேட்டு சுமார் 1 மணி நேரம் நீண்ட அவகாசத்தை அந்த 1 ரூபாய் உண்டியில் ஒதுக்கினார். தமது பக்தரின் சிரத்தையை தாம் பூரணமாக ஏற்று ஆசீர் செய்வது போல் ஒரு லீலையை அங்கே மகான் எல்லார் முன்னும் அரங்கேற்றினார். இது தம்மை தரிசிக்க வந்திருந்த பக்தர்கள் அந்த 1 மணி நேரத்தில் 51 கோயில்களை நேரில் சென்று தரிசித்தது போன்ற புண்ணியம் கிட்ட வேண்டும் என்பதற்காக. போஸ்ட் மாஸ்டரின் தம்பிக்கு அது ஒரு பாடமாகவும் அமைந்தது. பெரியவாள் வாக்கினை சிரமேற்கொண்டு சிரத்தையாக செய்து முடித்தால் அவரது பெரும் கருணை பரிபூரணமாக கிடைக்கும் என்பது இது ஒரு சான்று. மகா பெரியவா திருவடிகளே சரணம். மகா பெரியவாவுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்க அனுகிரகம் கொடுக்கணும். மகா பெரியவா திருவடிகளே சரணம். எல்லோருடைய படத்தில் பெரியவாள் ஏற்றுக்கொண்டதில்லை. பெரியவாள் கலவையில் முகாம். காலை வேளை தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் தரிசனத்துக்கு வந்தார். காரில் ஏக தடபுடல். மனைவி மடிசார், பையன்கள் வேட்டி துண்டு, இவர் அங்கஸ்திரம். பெரிய தட்டில் பழங்கள், புஷ்பம், கல்கண்டு, திராட்சை, முந்திரி பருப்பு, தேன், பாட்டல், அத்துடன் ஒரு காகித உரையில் ரூபாய் நோட்டுகள் பெரியவாள் முன்னிலையில் சமர்ப்பணம் செய்து கொண்டார்கள். பெரியவா அந்த கட்டை மெதுவாக கண்களால் துராவினார். இது என்ன கவர்? ஏதோ கொஞ்சம் பணம். கொஞ்சனா 10 ரூபாயா? 11 ரூபாயா? வழக்கறிஞர் நெஞ்சில் ஒரு கர்வம் தோன்றியிருக்க வேண்டும். தன்னை பற்றி மாவட்டத்திலே பிரபலமான கிரிமினல் லாயரை பற்றி இவ்வளவு தாழ்வாக எடை போட்டிருக்கிறார்களே. பெரியவா, நான் எவ்வளவு பெரிய அட்வொகேட் என்று காட்டிக்கொள்ள வேண்டாமா? பொய்யான பவ்யத்துடன் 15,000 ரூபாய் என்றார். பெரியவா சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு கேட்டார்கள். நீ எதில் வந்திருக்க? காரில் வந்திருக்கோம். அந்த கவரை எடுத்துண்டு போய் காரில் பத்திரமாக வச்சுட்டு வா. பழம், புஷ்பம் போதும். அட்வொகேட் வெலவெலத்து போய்விட்டார். பெரியவா சொன்னபடி செய்தார். அவரிடம் வெகு சாந்தமாக நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள். கார் புறப்பட்டு சென்ற சத்தம் கேட்டதும்
பதினே 15,000 ரூபாயை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்களே என்று சிஷியர்களுக்கு எண்ணம் இருக்கும் என்பது பெரியவாளுக்கு தெரியாதா என்ன? ஒரு பொய் வழக்கில் வாதாடி இவர் ஜெயித்தார். கிடைத்த பீஸில் ஒரு பங்குதான் இந்த 15,000. பாவ சம்பிரதாயம். அதனால் தான் வேண்டாம் என்றேன். தொண்டர்களுக்கு தெளிவு உண்டாயிற்று. ஒரு குடம் பால் திரிந்து போவதற்கு ஒரு உப்புக்கல் போதும். ஒருவருக்காக தர்மத்தை தளர்த்தினால் அதுவே வழக்கமாகிவிடும். எல்லோருடைய பணத்தையும் பெரியவா ஏற்றுக்கொண்டதில்லை. மகா பெரியவா எப்போதும் அடுத்தவங்களுடைய பணம் எது இருந்தாலும் அது மேலே அவர் ஆசைப்பட மாட்டார். பக்தர்கள் உண்மையாக அன்போடு அவரை வணங்கினா அவருடைய முழு அனுகிரகமும் அவர் எல்லாருக்கும் கொடுப்பார். மகா பெரியவா திருவடிகளே சரணம்.